வணக்கம்மா. வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நேர்ல வந்து சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த வேலையா அங்க இங்கேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதான் வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நேர்ல வந்து சொல்லலையேன்னு சொல்லிட்டு அதனாலதான் ஆதியை அனுப்பி விட்டுருந்தேன். எதுவும் வருத்தப்படாதீங்க. ஆமா, அண்ணா எங்க வரலையா? அவருக்கு கொஞ்சம் வெளிய வேலை, அதனால வர முடியல. அடுத்த வாட்டி எதனா ஃபங்க்ஷன்னா கண்டிப்பா வருவாரு. நம்ம வீட்டு விசேஷம் தானே. கொஞ்சம் அவசரமா கிளம்ப வேண்டியது இருந்துச்சா, அதான் கிளம்பிட்டாரு. ஆதியும் என் பையன் தானே, வேற யாராவது மச்சுமா? போகாம இருந்தா கோச்சிப்பான்னு சொல்லிட்டு என்னாதி அப்ப மேல கோவப்படுவியா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் வராத வரைக்கும் நல்லதுன்னு நினைப்பாய மச்சான். என்ன மச்சான்? சும்மா இருடா, இதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கணும்னு பேசுவான். சரி, ரேஷ்மாக்கா எங்க? அவ்வளவு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களா? டேய், இன்னைக்கு லீவ் போடுறேன்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி கேஸ் எதுவும் மெயில் பண்ணலையே. என்னடா, வேலைக்கு போயிட்டாங்களோ? வேலைக்கு போல, வேற ஒருத்தவங்க கூட போயிட்டாங்க. ஆ ஆ, ஆமா மச்சான். ஆ, ஆமா. என்னடா உளறிட்டு இருக்க? பைத்தியமா நீ? அது வேற ஒண்ணும் இல்லையா, ராம் தம்பியும் ரேஸ்மாவும் குழந்தையும் ஒன்னா வராங்க. அதத்தான் அப்படி சொல்லிக்கிட்டு கிடக்கான் கீருக்கு பைய. ஓ, அப்படியா? சரி சரி. உள்ள வாங்க. அம்மா சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க. ஷோ, நான் ஒருத்தி உங்க வாயை பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருங்க, டீ குடிக்க எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இருங்க. எதுக்கு அதெல்லாம்? முதல்ல ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிப்போம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பாத்துக்கலாம். எங்களுக்கும் ஆசைதான் இந்த மாதிரி எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஒரு சில காரணத்தால நடக்க முடியாம போயிட்டு. ரகுக்கும் சரி, துணிக்காலே இவளுக்கும் சரி, இன்னும் தாலி பிரிச்சு கோத்து போடல. குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், என்னடா தாலி பிரிச்சு கோக்குறதுக்குள்ள எங்க மாசமாயிருவாளுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கையோட கரையோட அப்படி இப்படி முடிச்சிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடும் பாத்தீங்களா. கடைசி வரைக்கும் இழுத்தரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். இல்லைன்னா ஒரு வருஷம் ஆகும், அதுக்கப்புறமா தாலி பிரிச்சு கோக்குற மாதிரி இருக்கும். ஆமா. கொஞ்சம் வேலை இருக்கு, ஏன்னா பேசிக்கிட்டே இருங்க, இதை வந்துடுறேன். நானும் வரேன், இருங்க. கிச்சன்ல வேலை இருக்கோ? ஆமா, நான் வரேன், இருங்க. அத்தை நானும் வரட்டா? எங்க வாரா, உட்காந்துக்கிட்டு இரு. மாசமா இருக்கல? ஆமாமா, மாசமா இருக்கல. இருந்துக்கோ. என்ன வேலை எல்லாம் பெருசா இல்லம்மா, எல்லாருக்கும் டீ போட்டு வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு அதை கொஞ்சம் லைட்டா தொடச்சி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளவுதான். பட்டி வாங்க, பட்டி உட்காருங்க வாங்க. ஏன் எனக்கு என்ன கண்ணா தெரியாம இருக்கு? உட்காருவல, பொறுமையா உட்காந்துக்கிறேன். வீட்டு சுத்தி பார்த்துட்டு வரேன். ஆமா, பொண்ணு எங்க? மாப்பிள்ள தோ நிக்கிற, பொண்ணு எங்க? மாப்பிள்ளையா? பட்டி என்ன? ஆமால, தாலி பிரிச்சு கொக்கறதே இன்னொரு கல்யாணம் மாதிரி தானே மச்சான். அப்ப ரெண்டாவது கல்யாணமா? சொல்லவே இல்ல. டேய், அமைதியா இருடா. கொளுத்தி போடணும்னே பேசாதடா. ஏற்கனவே அவ காலையிலேயே வம்பிழுத்துட்டா. இன்னும் நீ ஆரம்பிச்சுட்டு போனன்னு வச்சுக்கோ, அவ பட்டாசு மாதிரி டமடமடமு வெதிச்சிருவான். தயவு செஞ்சு உன்னால என்ன பண்ண முடியுமோ எதுவுமே பண்ணாத. அமைதியா இருந்தாலே போதும், அதுவே நல்லபடியா நடக்கும். இல்ல மச்சான், ரெண்டாவது கல்யாணம் ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. எனக்கு வருத்தம் மச்சான், எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கல பத்தியா. ரெண்டாவது கல்யாணம் பண்ண போற, ஒரு வார்த்தை. சரி இருக்கட்டும், விடு. அவ்வளவுதான். சரி, என்ன பண்ண மச்சான்? ரெண்டாவது கல்யாணம் பொண்ணு போட்டோ காட்டவே இல்ல. பொண்ணு அழகா இருப்பாளா? டேய், உனக்கு வேற வேலையே இல்லையாடா? ஏதாச்சும் கொளுத்து போடணும்னே வருவியா நீ அங்க இருந்து மெனக்கிட்டு? உன்னெல்லாம் கூட்டம் பாரு. ஏன் புத்தி செருப்பாளி அடிக்கணும்? எப்படிமா இவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்துற நீ? அழக்கு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நானே ஒரு பைத்தியக்காரன் மச்சான். போவோமா? எங்க? இல்ல நீயே ஒரு பைத்தியக்காரன். நீ அதான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கீழ்பக்கத்துக்கு வேணா கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டு வரேன். ரொம்ப தாண்டா அக்கறை. முழுசா முடிச்சுக்கிறேன். நானே ஒரு பைத்தியம் தான், ஒத்துக்கிறேன். ஆனா என்னை விட முத்தன பைத்தியத்தை அதோ இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கஷ்டமா இவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்துறது. அப்பப்பா, நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ, அதுல இருந்து என்ன பேசலாம், என்ன சண்டை இழுத்து விடலாமே இருப்பான் போல. ஏன்டா, ஏன் எனக்குன்னே வருவியோ? வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. அவகிட்ட எதையாச்சும் கொளுத்தி போட்டுறாதடா. காலையிலேயே எவ்வளையோ வச்சிருக்கியான்னு கேக்குறான். என் நிலைமைய பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. சிரிங்க சிரிங்க, எவ்வளவு சிரிக்கணுமோ சிரிச்சுக்கோங்க மச்சான். அப்ப இருக்கு. ஏச்சு பயமுடி பைத்தியக்காரா. காலையில வேலை செஞ்சிடலாமே, நைட் வரைக்கும் அப்புறமா வேலை செய்ய முடியாது. வீட்டுக்கு ஆள்லாம் வந்துட்டு போவாங்க, ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு அரை மணி நேரம் தான் உட்கார்ந்த. அதுக்குள்ள யார்கிட்டயோ பேசுற, எவ்வளையோ வச்சிருக்க, அவளை கூட்டிக்கிட்டு வர போற. எப்பப்பா, நீ கொளுத்தி புட்டு போயிடாத. ரெண்டாவது கல்யாணம்லாம் சமாளிக்க முடியாது அவளை. பிளீஸ், தயவு செஞ்சு தாழ்மையா கேட்டுக்கிறேன். மச்சால, கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு அடக்கி வாசு. ஓவரா வாசிச்சிடாத என் வாழ்க்கையில வீணைய. இன்னும் விளையாட்டு பிள்ளைங்களாவே இருக்கீங்க. என்னத்த சொல்ல, உங்களுக்கு ஒரு பிள்ளை வர போது போல. ஏது, நான் புலம்புறது உங்களுக்கு விளையாடுற மாதிரி இருக்கு என்ன பாட்டு? அது சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணு எங்க? மாப்பிள்ள நல்ல துவாரணியா பட்டு வேட்டி பட்டு சட்டை. பொண்ணு எங்கல? அத ஏன் கேக்குறீங்க? காலையில கிளம்ப ஆரம்பிச்சா. கிளம்புறா கிளம்புறா கிளம்புறா
கிளம்பிக்கிட்டே இருக்கா இன்ன வரைக்கும். எங்கல இருக்காவ? இருங்க பாட்டி, நான் போய் கூட்டிட்டு வரேன். நாங்க போய் பாத்துக்கிறோம் சொல்லி. கிளம்பிருப்பான், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஷாலினி, எல்லாரும் வந்துட்டாங்கடி. இன்னும் மாதிரியே சாரி கட்டிட்டு இருக்க? முடிச்சிட்டேன், கட்டி முடிச்சிட்டேன். நீ எதுக்கு ரூம்குள்ள வந்துட்டு இருக்க? அந்த சாரி கட்டிட்டு இருக்கல, அறிவில்ல உனக்கு? சொல்லாம கொள்ளாம இப்படிதான் வந்து நின்னுட்டு இருப்பியா? பைத்தியம். யாரு? நானு? பைத்தியம் தாண்டி, பைத்தியம் தான். உன்னை கல்யாணம் பண்ணிருக்க பத்தியா? ஆமா, பைத்தியம் தான். ஒத்துக்கிட்டா சரிதான். அடிங்க. இருடா, முடிஞ்சிட்டு. எவ்வளவு நேரம்டி முடிஞ்சிட்டுன்னு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்பயும் முடிஞ்சிட்டுன்னு, இப்பயும் முடிஞ்சிட்டுன்ற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? எத்தனை வாட்டி நீ சாரி கட்டிக்கிட்டு இருப்ப? ஒரு மனுஷன் ஒரு வாட்டி கட்டலாம், 2 வாட்டி கட்டலாம், ஓயாம இப்படி அடி கட்டிக்கிட்டு இருப்ப? ஆதி இங்க பாரு, பொண்ணுங்க சாரி கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகதான் செய்யும். அதுக்காண்டி இவ்வளவுலாம் நீ சீன் போடாத, சரியா? நீ வேணா சாரி கட்டி பாரு, அப்பதான் தெரியும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி. ஒரு பொண்ணா இருந்தாதான் அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். அதுக்கு நான் வேணா பொண்ணா மாறவா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. வேணும்னா ஒரு சாரி எடுத்து நீயும் கட்டி பாரு, அப்பதான் தெரியும் கஷ்டமா இல்லையான்னு சொல்லி. இரு, முன்னாடி கொஞ்சம் ப்ளீட் அப்படி இப்படின்னு இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுட்டு. இவ்வளவு நேரம் ஒழுங்கா வரல, இங்க பாரு எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. இதை எடுத்து அப்படியே சொல்லி விட்டா முடிஞ்சுட்டு, அவ்வளவுதான். இந்த வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, உன்னால நாய் கூட மதிக்காதுரி. சாருக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னா வந்து ஹெல்ப் பண்ணணும், சும்மா நின்னு பேசிக்கிட்டு மட்டும் இருக்க கூடாது. ஹெல்ப் தானே பண்ணிட்டா போச்சு. இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், என்னாலே முடியும். இல்ல ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே. தோ வர. கத்தாதடி, வெளிய கேட்டா என்னடி நினைப்பாங்க? பைத்தியம். எங்கயாச்சும் ரொமான்ஸ் பண்ண விடுறியாடி? மூஞ்ச பாரு, ஆளையும் மின்னலு பைத்தியக்காரி, அப்படியே கொட்டிடுவோம் பாத்துக்கோ. பைத்தியக்காரி கத்தாதடி, ஏன்டி இப்படி கத்துற? அம்மானத்தை வாங்காதடி. மரியாதையா கையெடு, இல்லன்னு வச்சுக்கோ உன்னை கொன்னுருவேன். ஒழுங்காதான் கட்டிக்கிட்டு இருந்தேன், நீ வந்து கட்டி விடுற, அதை பண்ற இதை பண்ற. நீங்க பாரு, நான் எடுத்து வச்சிருந்த பிளீட் எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்குன்னே வர விட்டா. பைத்தியம், உங்ககிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டாங்களா? நீ சும்மா தொண பேசிக்கிட்டு இருந்தியே, நீங்க இருந்து விரட்டுறதுக்காண்டி, உன்னை வெளியே போ சொல்றதுக்காண்டி எதையும் பேசி விடாதி. லவ் யூ உம்மா. சிவரா, என்னடி போடாங்கற? அப்போ புருஷன்ல, வாடா நான் கூப்பிடு வரேன். ஆரம்பிப்போமா? இல்லம்மா, சாரி கட்ட ஆரம்பிப்போமா அப்படின்னு. இவ்வளவு நேரம் லேட் ஆயிட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்த? இல்ல, எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இது கூட நல்லா இருக்குல்ல? இருக்கும். சாருக்கு இருக்காதே, வெளியே எல்லாரும் இருக்காங்க, மரியாதையா புரியா? இல்லன்னு வச்சுக்கோ, சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன், உனக்குதான் அசிங்கம். எது? என் பொண்டாட்டிக்கு சாரி கட்டி விடுறதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்லம்மா. கூப்பிடு பாப்போம் யாரு வராங்கன்னு. என்ன கூப்பிட மாட்டேன்ற திமிரா? இல்லையே, திமிருன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கைன்னு சொல்லலாம். என் பொண்டாட்டி எப்படியும் கூப்பிட மாட்டான்ற நம்பிக்கை. நான் கூப்பிடுவேன். கூப்பிடுறீ? வேண்டாம். இல்ல, நான் ஏதோ தரேன்னு சொல்லவே இல்லையே. ஏதாச்சும் தேவைப்படுதா என்ன? தேவைப்பட்டா பிரச்சனை இல்ல, சொல்லு வேற. நான் ஒன்னும் உன்ன மாதிரி கஞ்சம்லாம் இல்ல, நான் வாரி அள்ளி குடுக்கற பரம்பரையில இருந்தா வந்திருக்கேன். சோ என்ன வேணாலும் கேளு, தாராளமா தரேன். ரொம்ப பண்ணாத ஆதி, என்கிட்ட ஒட்டி வாங்குவேன். அடிதானே, வாங்கிட்டா போச்சு. எங்க இந்த கண்ணத்துலயா இந்த கண்ணத்துலயா? காமெடியோ? இல்லையே, சீரியஸா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டு போட்டி அடி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓங்கிற கட்ட வேண்டாமா? வா ஆரம்பிக்கலாம், சீக்கிரம். சாரிய சொன்னமா, சாரிய சீக்கிரம் கட்டி முடிப்போம். நீ வெளியே போ, நானே பாத்துக்கிறேன். எனக்கு சாரி கட்ட தெரியாமலாம் இல்ல, நான் நல்லாவே கட்டுவேன். என்ன கொஞ்சம் லேட்டா கட்டுவேன், அவ்வளவுதான். நீ மரியாதையா வெளியே போயிரு, இல்லன்னு வச்சுக்கோ தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை? என்னென்னமோ பிரச்சனை வரும், போ. இல்ல, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ண, அப்பதான் போவேன். என்னமா சொல்லும்? சாரி கட்டி விடுறேன். நீ தானே சொன்ன கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. என் தங்கத்துக்கு கஷ்டம் நான் தருவேனா? நான் ரெடி பண்ணி விடுறேன். உன்ன பூ வச்சு பொட்டு வச்சு செயின் போட்டு விட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க, மாமா ஹெல்ப் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே ஃபீல் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஹெல்ப் பண்ணுவோமா? இங்க பாரு, இந்த பல்ல கட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன்.
நீ வெளியே போனாலே நான் சீக்கிரம் கிளம்பிட்டு வருவேன். இல்லன்னு வச்சுக்கோ கூட கொஞ்சம் நேரமாகும். வெளியே எல்லாரும் வந்துட்டாங்கன்னு இப்பதான் நீ சொன்ன. உனக்குதான் பிரச்சனை. ஆஹா, என்ன? போ. முடியாது. போடா. முடியாது. சொன்னா ஆ. ம், ம், என்னடா ஊங்குற வெளியே போறியா? ம். போ போ போ. லூசு. ரேஷ்மா. என்ன? உங்க பேரா ரேஷ்மா? புதுசா பேர் மாத்திருக்கீங்களோ? சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா அப்பத்துல இருந்து ரேஷ்மானே கூப்பிட்டுருப்பேன்ல. ஹலோ, என் பேர் ரேஷ்மாலாம் இல்லங்க. என்னடி அவர் எதுக்கு வம்பிழுத்துக்கிட்டு இருக்க நீ? உனக்கு வேற வேலை இல்லையா? சும்மா நிக்க முடியாதா? இஸ்னிக்கிட்டு பாம்பு கத்துற சத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு போய முடிக்கிட்டு இரு. கோவத்தை பாரு மேடத்துக்கு. இன்னும் கல்யாணம் கூட அவள அதுக்குள்ள எங்க விட்டு தரீங்க? நடத்துங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் ஒரே நேரத்துல தான் கிளம்பணும். சொல்ல போனா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எங்களை விட்டு கிளம்பிட்டீங்க. அப்போ 10 நிமிஷத்துக்கு லேட்டா வரீங்க. ஆக மொத்தத்துல பார்த்து 20 நிமிஷம் இடிக்குது. எங்க போயிட்டு வந்தீங்க? மரியாதையா சொல்லிருங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்ட்டு. நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையோ? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? வாய முடிக்கிட்டு இரு கொஞ்ச நேரம். மூஞ்செல்லாம் உடச்சிரும் பாத்துக்கா. சிப்ப ஆளை பாரு ஆளை. ஓ அப்படி கதை. லவ்வர்ஸ் வெளியே போயிட்டு வரீங்க. ஏண்டி மானத்தை வாங்குற? பாட்டிலாம் இருக்கவங்க அமைதியா இருடி. அப்ப சொல்லு. என்ன சொல்லணும்? எங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லு. சும்மா தாயே எங்கேயுமே போல. வீட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்கதான் வரும். வர வழியில டிராபிக். டிராபிக். நம்பிட்டேன். அப்புறம் வேற ஏதாச்சும் கதை சொல்லு. படுத்தாதடி என்ன நீ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க பத்துக்கோ. போய் கொஞ்ச நேரம் ஓய்தான் உனக்கு. 4 நாள் அழுவுற, மத்த 6 நாள் போட்டு என்ன டார்ச்சர் பண்ற. ஏன்டி ஏன்? உனக்கு வேற வேலையே இல்லையா? பிரியா. ரகு பாருல எங்க போய் சுத்திட்டு வந்திருக்கா நம்மள விட்டுட்டு. ஆனா வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. சத்தியமா எங்கேயுமே போலடா ரகு. உண்மையாவே டிராபிக் தான். ஏன் பிரியா, நீ உன் புருஷன் பக்கத்துல போய் உட்கார்ல? சிரிக்காத ரேஷ்மா. அப்புறம் அவ என்ன நினைப்பா? நம்ம அவளை கிண்டல் பண்றோம்னு நினைக்க மாட்டா? பாவம். நீ போயிட்டு உன் புருஷன் பக்கத்துல உட்காந்துக்கோ போ. ரோஷன் நடுவுல உட்காந்து இடைஞ்சல் பண்றானோ, நான் என்ன ரோஷனை தூக்கி வச்சுக்கவா? நீ போய் பக்கத்துல உட்காந்து ஜாலி பண்றியா? ரகு வேணும்னு என்ன படுத்தாத ரகு. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வம்பு இழுக்கிற? உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசாம இருல. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாரானோ உன் புருஷன் கிட்ட சொல்லுவே. என்கிட்ட வம்பு இழுத்தான்னு வச்சுக்கோ மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவேன். ஏற்கனவே சப்ப முக்காதான் இருக்கான். இன்னொரு குத்துனா வச்சுக்கோ இருக்கிற மூக்கம் காணாம போயிரும். ஏற்கனவே துளியும் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. சொல்லிவே. எனக்கு மட்டும் என்ன உன்கிட்ட பேசணும்னு ஆசையா? என்ன பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த மூஞ்ச பார்த்தா எதுனா பேசணும்னு தோணுதே. தோணும்ல தோணும். தோணாம எப்படி? பாவம் அவரு தனியா உட்காந்துட்டு இருக்காரு. குழந்தைய வர வச்சிருக்காரு. போயிட்டு ஜோடியா உட்கார்ந்ததுன்னா நல்லா இருக்கும். இங்க பாரு, நானும் என் பொண்டாட்டியும் ஜோடியா நிக்கிறோம். ரேஷ்மா கூட ஜோடியா தான் நிக்கிறா. சொல்ல போனா ரோஷனும் பாட்டியும் ஜோடியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மொட்டை ஈக்குவல் ஆயிரும். அவர் மட்டும் பாவம் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. போய் கொஞ்சம் பேசு. நீ மூடு என்ன ஓவரா பேசாத. ஷாண்டி, புருஷன் பக்கத்துல உட்காந்து சொன்னது தப்பா? வேண்டாம் ரகு, என்ன வெறுப்பேத்தாத. இதுல என்னடி வெறுப்பேத்திருக்கு இருக்கு? ரேஷ்மா, நான் எதுனா தப்பா சொல்றேன்னா என்ன? பாவம்ல, அவரும் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கும் ஆசை பாசம் எல்லாம் இருக்கும்ல. என்ன பிரியா, கொஞ்ச நேரம் நீ வாய மூடு. என்ன உடனே உன் தம்பி கூட சேர்ந்து சிங்சாங் படாத. இவ்வளவு நேரம் நீ பண்ணதெல்லாம் இவ மட்டும் எல்லாரையும் ஓட்டுவாளாம். இவள பேச ஆரம்பிச்ச உடனே நாங்கெல்லாம் வாய முடிக்கணுமா? அப்படிதானே? இங்க பாருங்க, நான் எதுவும் பேசல. போதுமா? அது வாய மூடிக்கிட்டு இருக்கணும். இங்க பாரு, யாரு வேணா என்ன வேணா பேசட்டும். ஆனா நீ மட்டும் என்கிட்ட பேசாதடா. ஆளை பாரு ஆளை, மூஞ்சியும் முகர கட்டையும். உன்னை பார்க்க எரிச்சலா இருக்கு. அனு, நான் எத்தனை வாட்டி சொல்றேன் புருஷன்கிட்ட. அவனுக்கு புரியாதா? என்கிட்ட பேசாதன்னு சொல்லி. சிவன் காது கேக்குமா இல்ல கேட்காதா? உன் காது கேக்குது தானே? இங்க பாரு, சின்ன ஒரு வாட்டி என்ன வம்பு இழுத்த மொத்த கண்ணா 2 கண்ணையும் நோண்டிடுவோம் பாத்துக்கோ. என்ன பண்றது? உன்கிட்ட பேசாம இருக்க முடியலையே. பேசாம இருந்தா நைட்டு ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்குது. பிரியா கிட்ட பேசலையேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுது. அவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? நீ வேணா அனு கிட்ட கேள. நைட்டு ஃபுல்லா தூங்காம அனு கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பேன். பிரியா கிட்ட இன்னைக்கு பேசலையேன்னு சொல்லி. அதான் ஆசையா இருக்கு பத்தியா உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஓ டிங்கி இவள படி பாத்து அப்படியே வாய் கோணையை இழுத்துக்கு போகுது. என்ன பார்த்தா மட்டும் உனக்கு டார்ச்சர் பண்ணணும்னு
தோணுது? அந்த வாய் தான். அந்த வாயை பார்த்தாலே தோணுது, ஆட்டோமேட்டிக்கா தோணுது. தோணும் தோணும் தோணும், தோணாம எப்படி உனக்கு? ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா நீங்க வாங்கம்மா. முதல்ல நீங்க நலங்கு வச்சு ஆரம்பிங்க. அட கடவுளே, நான் எதுக்கு? இருக்கட்டும் மருமவுல. அத்தை, பிள்ளைங்க 2 பேரையும் குத்து விளக்குக்கு முன்னாடி உட்கார வச்சு நலங்க வச்சு ஆரம்பிச்சு விடு, சரியா? நலங்க வச்சு பொட்டு வச்சுட்டு அந்த தாலி செயின் எடுத்து அவனை போட்டு விட சொல்லு, சரியா? நீ ஆரம்பி. நல்ல காரியம்ல, நீயே பாத்திருந்து பண்ணு. பண்ணு. ஆமா நீங்க வாங்க. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். நீங்க ஆரம்பிங்க மருமவுல, பண்ணு. செயினுங்க அந்த ஒரு இருந்தாங்க, நீங்களே கொடுங்க மாவன் கையில. நீங்க கொடுங்க. நான் எதுக்கு? வேண்டாம், நீங்க கொடுங்க. சரி கொடுங்க. ஐயா, கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு எப்பயும் அவளை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னாலும் அவ என் பொண்டாட்டி தான், என்னைக்குமே என் தாரத்தை நான் யார்கிட்டயும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தாலியை மறுபடியும் அவ கழுத்துல போடு, சரியா? ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா எல்லாமே முடிஞ்சது. இதுக்கு மேல எனக்கு என்ன கடமை இருக்கு? எல்லா கடமையும் முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். ஏமா? ஏன் என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க? சிரிச்ச முகத்தோட இருக்க வேண்டாமா? இங்க பாரு, இதுவும் இன்னொரு கல்யாணம் மாதிரி தான். கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷம் நிறைவா இருந்துச்சோ மனசு, அதே மாதிரி இப்பயும் அப்படிதான் இருக்கணும், சந்தோஷமா. அதை விட்டுட்டு மூஞ்சி எப்படி தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கே, என்ன? என்னம்மா, எதனா வேணுமா சொல்லு. என்ன லூசி, என்ன? ஷாலினி, என்னம்மா, என்னாச்சு? என்ன ஷாலினி ஒரு மாதிரி இருக்க? என் மச்சாவை பாரு, எவ்வளவு ஜாலியா இருக்கான். 2வது கல்யாணம் ஜாலி தான். 2 கல்யாணம் பண்ணிருக்கான். யாருக்காச்சும் இந்த குடுப்பனை கிடைக்குமா? என்ன மச்சான்? அடே சும்மா இருடா கொஞ்ச நேரம். ஏன் ஷாலினி, அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் நீட்டு. அதையே சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க? லூசு, என்ன? ஏன்டி? என்னன்னு கேட்டேன் உன்கிட்ட தானே. எல்லாமே ஓகே தானே? ஓகே இல்லையா? எதுவும் பிடிக்கலையா? உன்கிட்ட தான்டி ஷாலினி, உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னம்மா, என்னாச்சு? ஏமா அழுகுற? எப்படி அழுகக்கூடாதுமா? ஆமாமா, தாலி இப்படி கோத்து போட்டு பத்தி அந்த நேரத்துல அழுகக்கூடாது, அது நல்லதுக்கு இல்ல. இப்படி அழுவாதமா, என்னன்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்ல. அம்மா ஞாபகமா இருக்கா? நான் பேசிக்கிறேம்மா. ஒண்ணும் இல்ல, அவ சும்மா ஒரு இதுல அழுதுட்டு இருக்கா. நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, நான் பேசிக்கிறேன். இல்லையா, அவ அழுதுகிட்டு இருக்கா. நான் பேசிக்கிறேன். அழுக்கூடாதுமா, அழுவாத. அம்மா வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, நான் பேசிக்கிறேன். இல்லையா, அவ அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு தெரியாம எப்படி? அது ஒண்ணு இல்லம்மா, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, இவங்களையும் கூட்டிட்டு போங்க. நீங்க வாங்கம்மா. உன் விருப்பப்படி தானே எல்லாமே நடந்துச்சு. இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்க. சிலரா அப்ப என்ன நினைப்பாங்க? உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க மாட்டாங்க? அப்ப நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன், அப்படிதானே? கஷ்டப்படுத்துறேன். உன்னை நல்லா பாத்துக்கல. சூப்பர். நான் கூட ஏதோ லூசுத்தனமா உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நிமிஷத்துல இப்படி அழுது எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை ஷாலினி. சூப்பர் ரீ, சூப்பர். உனக்கு பிடிக்கலையா இதெல்லாம்? அப்ப முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, நல்லா தானே பேசுன, திடீர்னு இப்படி உட்காந்து அழுத ஆரம்பிச்சிட்ட. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். கூட எல்லாருமே இருக்காங்க, உனக்கு தெரிஞ்சவங்க, உன் அம்மா எல்லாரும். ஆனா என் சைடு நிக்க யாருமே இல்ல. இது எல்லாத்தையுமே உன் பக்கத்துல இருந்து உன் சைடு பண்ண மாதிரி தானே. இதுல எனக்கு எதுவுமே என்னோட என் வீட்டு சைடுல இருந்து வரல. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் என்னாதி. என் வீட்டு சைடுல இருந்து இருந்தாங்கன்னா கொஞ்சம் உனக்கு செலவு கம்மியா இருக்கும்ல. நீ ரொம்ப கஷ்டப்படுறல என்னால. இந்த லூசுத்தனமா பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், வர கோத்துக்கு என்ன பண்ணுவானே தெரியாது. என்னடி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீ வேற நான் வேறன்னு எதனா இருக்க என்ன? 2 பேரும் ஒண்ணு தானே. உன் சைடு என் சைடுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சொல்ல போனா யாரையுமே கூப்பிடலையே. என் பக்கம்னு பார்த்தா அம்மா மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. மத்தபடி யாரை கூப்பிட்டேன் நானே? ரகுவோட ஃபேமிலி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். ரகு எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லையே, உனக்கும் ஃப்ரெண்டு தானே. இங்க பாரு ஷாலினி, எல்லாமே நம்ம மனசுதான் காரணம். நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் துக்கமா இருக்கிறதுக்கும். இந்த நேரத்துல நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். நீ இதை ஸ்பாயில் பண்ணிக்காத. மேரேஜ் தான் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும்ல. இதுலயாச்சும் கொஞ்சம் ஹாப்பியா இரு ப்ளீஸ். எனக்காண்டி
நீ இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம்னு சொல்லி அப்பவுமே நிறுத்தியிருப்பேன். நீ என்னன்னா பைத்தியக்காரித்தனமா யோசிச்சு அழுதுகிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல என் பொண்டாட்டிக்கு செய்யறதுக்கு. என் பொண்டாட்டிக்கு செய்யறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. பொய் சொல்லாத. எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஆமா, யாரு இல்லைன்னு சொன்னா? ஆ ஆனா எனக்கு சந்தோஷம் தான். கடனை ஒண்ணா நான் வேற யாருக்கிட்டயும் வாங்கல, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கினேன். அதை நான் திருப்பி தந்துருவேன். அங்க பாரு, இப்போ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சைட்ல கொஞ்சம் மணி இஷ்யூ அவ்வளவுதான், சரியா? மத்தபடி எதுவும் இல்ல. ஆம், இங்க தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுச்சா உனக்கு? ம் ஒரு 6 மந்த்ஸ்ல 5 மந்த்ஸ்ல திருப்பி கொடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான். என்ன கடன் வாங்கிட்டேன், கடன் வாங்கிக்கிட்டேன்னு பைத்தியக்காரித்தனமா. இங்க பாரு, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, மொபைல ஒன்னுருவா சொல்லிட்டேன். சரிடி, சரி. அப்போ நான் உன்னை கஷ்டப்படுத்தலையா? இல்ல. பொய் சொல்லாத ஹரி. கஷ்டப்படுத்துறேன் நானே. பைத்தியமாடி நீ, பைத்தியமா நீ? லூசுத்தனமா அழுதுகிட்டு இருக்க. அவன் பாரு, அவன் ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் அழுகுறேன்ட்டு அவன் சைடு ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். சரியான லூசுடி நீ. ஏன்டி, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. என் பொண்டாட்டிக்கு செய்யறதுக்கு நான் ஏன்டி கஷ்டப்படணும்? நான் இதெல்லாம் சம்பாதிக்கிறது உழைக்கிறதெல்லாம் யாருக்குன்னு நினைக்கிறேன்? உன்னை நல்லா பாத்துக்கணும், அம்மாவை நல்லா பாத்துக்கணும். இப்போதைக்கு எனக்கு அது மட்டும்தான், வேற எதுவும் என் மைண்ட்ல இல்ல, சரியா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்க 2 பேரையும் நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுக்கிட்டு இப்படி உன்னைய நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுச்சா? அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன், நம்ம 2 பேருக்கும் அம்மா இருக்காங்க, அவ்வளவுதான். உன் அம்மா வரலன்னா விடு, அவ்வளவுதான். அவங்களுக்கு நீ தேவையில்லைன்னா உனக்கும் அவங்க தேவையில்லை. சும்மா அவங்கள நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத. அவங்களுக்கு நீ தேவைப்பட்டா அவங்க வந்திருப்பாங்க. லூசுத்தனமா அழுதுகிட்டு இருக்காத, புரிஞ்சுச்சா? அழுதுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, மவள கொன்னுருவேன். அழுகாதன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி அழுகுறது எனக்கு பிடிக்கல. அழுகாத. இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேல்ல? ம் சரி, அழு. எவ்வளவு நேரம் அழுகுறேன்னு நானும் பாக்குறேன். அழுடி, அழு. நான் அழுகிறது எனக்கு காமெடியா இருக்கா? சே, காமெடியெல்லாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செம சந்தோஷம். புருஷனா வருத்த தானே போடுவாங்க, நீ என்ன சந்தோஷமா இருக்குங்கிற? நீதான் என்ன புருஷனாவே மதிக்க மாட்டேங்கிறியே, அப்படிங்கிறது வருத்தப்படுறதுக்கு? இவ்ளோ சொல்றேன், கொஞ்சமாச்சும் மதிக்கிற நீ? சிரிடிங்கிற, நீ பாட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஆ இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ எனக்கு, நான் உனக்கு, இது அப்பவே முடிவு பண்ணியாச்சு. அதனாலதான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம் 2 பேரும். இதுக்கு மேல என்ன? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியாம லூசுத்தனமா அழுதுகிட்டு இருக்கேன். உங்க அம்மா கிட்ட போகணுமா? சரி வா, கூட்டிட்டு போய் விடுறேன். வேண்டாம். வேண்டாம், ஆளப்பாரு படி. மூஞ்சியும் ஆளியும் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் தான் பாக்குற மாதிரி இருந்த, இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி பாக்குறதா? ஓ, என் மூஞ்சி நல்லா இல்லையோ? வெறுத்துட்டோ? போர் அடிச்சிட்டோ? அப்ப 2வது கல்யாணம் பண்ண போறியா உண்மையாவே? இதுவும் நல்லாதான் இருக்கு. உனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருந்தா சொல்ல. மவன புண்ண கொன்னுருவன் பத்துக்கோ. என்னை விட்டு வேற யாராச்சும் பார்த்த செத்த நீ. கோவக்காரியே, அழகி. பாரா, என் பொண்டாட்டி ஒரு முத்தத்துக்கு சிரிப்பான்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கொடுத்திருப்பேனே. வெக்கம். ஆமா, இதுக்காதா இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த? அப்பா அழுகணும்னு தோணுச்சு. இப்போ ஒண்ணுல. இல்ல, வாய் வரைக்கும் ஏதோ வருது, சொல்லு. எதுவும் இல்லையே. சொல்லடி. ஆசை தோசை பசிக்குது, சாப்பிடுமா? உன் விஷயத்துல கரெக்டா இருக்கு.